கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அது எனக்கு தூரமாக இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய இந்த வார்த்தைகளை நாம் சாமுவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காக மக்களை கர்த்தரிடத்தில் வழிநடத்தவும் கர்த்தருக்காக பலிகளை ஏறெடுக்கவும் தான் இவரை சாமுவேலை ஆசாரியனாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். இப்போது அவன் சொல்கிறான், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேங்கிறான். ஒரு ஆசாரியனுடைய கடமை, ஒரு தீர்க்கதரிசனுடைய கடமை அது மிக முக்கியம். கண்டித்து நான் உணர்த்துகிற பொழுது, பாவங்களை உணர்த்துகிற பொழுது கேள்விகள் கேட்கிறாரு. ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க என்றெல்லாம் கேட்கிறாரு பாருங்கள். வசனம் தெளிவாக சொல்கிறது பாருங்கள். பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அப்போது விண்ணப்பம் ஏறெடுக்கவில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். விண்ணப்பம் ஏறெடுப்பது ஒரு ஆசாரியனுடைய வேலை, வசனங்களை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலையும் கூட அதுதான். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது எனக்கு தூரமாக இருப்பதாக. இது பாவம் செய்தல். என்ன பாவம்? விண்ணப்பம் செய்யாமல் இருந்தது அந்த பாவம் ஒன்று. ரெண்டாவது, தூரமாக இருப்பதாக மாத்திரமல்ல, அப்படின்னு சொல்கிறான், நன்மையும் செவ்வையுமான வழியிலே நான் உங்களுக்கு போதிப்பேன். அது என்னுடைய கடமை. அப்போ தேவன் அதற்காக தான் சாமுவேலை ஏற்படுத்தினார், தெரிந்து கொண்டார் பாருங்கள். தாயின் கருவிலை உருவாக்கினார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நமக்காக விண்ணப்பம் ஏறெடுக்கிற பொழுது நாம் கர்த்தருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அந்த ஊழியக்காரர்களுக்கும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி கர்த்தருக்கு அவர்கள் விண்ணப்பம் உங்களுக்காக ஏறெடுக்காமல் இருந்தால் அது அவங்களுக்கே பாவமாக இருக்கிறது பாருங்கள். அந்த பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான், அது எங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்கிறான். அப்போது அது தூரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று ஒன்றே சொல்கிறான், நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். பார்த்தீங்களா? நன்மையும் செவையுமான வழி. அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியது உங்களுடைய ஊழியக்காரருடைய கடமை, ஆசாரியருடைய கடமை. ஒன்று. ரெண்டாவது, உங்களை செவ்வையான வழியிலும் நன்மையான வழியிலும் நடத்துவது, போதிப்பது அவருடைய கடமை. அந்த ரெண்டு காரியங்களை அவர் செய்கிற பொழுது அதை நீங்கள் அங்கீகரிக்கிறதோடு மாத்திரமில்லாமல் அவர்களுக்கும் கர்த்தருக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். அவர்கள் போதிக்கிற நன்மையும் செவ்வையுமான வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்ல கர்த்தர் தான் இந்த சாமுவேலை நியமித்திருக்கிறார். கர்த்தர் தான் ஒரு ஊழியக்காரை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் தான் ஒரு ஊழியக்காரன் மூலமாய் உணர்த்துகிறார் செவ்வையான நன்மையான வழிகளை. அந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் அது தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற அந்த விசுவாசிகளுடைய பாவம். அதை அறிக்கை செய்யாமல் இருக்கும் என்று சொன்னால் அது அறியாமல் இருக்கிறது அந்த ஊழியருடைய பாவம். இந்த காலை வேளையில் நாமே சோதித்து அறிவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பம் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே நான் கேட்ட வசனத்தின்படியாக ஆண்டவரே, சோதரம் செவ்வியான வழிகளை நன்மையான வழிகளை போதிக்கிற எங்கள் ஊழியக்காரர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அவருக்கு நன்றி உள்ளவர்கள் வாழ எங்களுக்கு கிருபைதான். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.